ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சீரப் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினி வீட்டில் வர்றதுக்காக வராரு. ஹீரோயினோட வீடு வந்ததுமே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். நம்ம டேட் பண்ணுற விஷயம் வேறு யாருக்குமே தெரிய வேண்டாம். நான் ரோசிக்கிட்ட மட்டும் சொல்லுவேன், மற்ற யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி உனக்கு இஷ்டம் இல்லைனா வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது இஷ்டம் இல்லைன்னு இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு நீ கிளம்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்புற மாதிரி போகிறாரு. போயிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோயினி ஒரு வாட்டி கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடிடுறாரு. அவருக்கு ஒரே வெக்கம், அப்படியே வெக்கத்தில் சந்தோஷத்தில் அப்படியே குதிச்சு ஓடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இவன் இன்னும் இந்த அளவுக்கு ரொமான்டிக்காக இருக்கான், அது கூட எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினோட அம்மா வராங்க. நம்ம ஹீரோ அந்த மாதிரி குதிச்சு ஓடுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ ரோட்ல நின்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோயினா அம்மா நீ என்னத்தை பார்த்த சொல்லு, நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க ரோட்ல நின்றுட்டு நல்லா ஜாலியா கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல லவ் ட்ரையாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சா, இப்போ நீ ஒருத்தர் சூஸ் பண்ணிட்டியா அப்படிலாம் சொல்லி அவங்க அம்மா கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாமா, எப்படி நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது ஆமாம் நீங்கள் ரொம்ப ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தீங்க, நடு ரோட்டில் நின்று கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணி செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் நாங்கள் அப்படிலாம் பண்ணல, ஏதோ லைட்டாக கிஸ் பண்ணோம் அவ்வளோதான், எல்லாரும் பண்ணுறது தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினச்சி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. எப்படியோ என் பொண்ணு ஒரு வழியாக ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ரோசியும் தேவையில்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நானும் கேப்டன் டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு, அவர் தான் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாரு, அவர் எப்படி டேட்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கேட்கும்போது எனக்கும் தெரியல, ஒரு வேளை அவர் ரொம்ப சின்சியராக நீ லவ் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் இதில் கிவ் அப்பே பண்ண மாட்டேன், நான் சீக்கிரமாக நானும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சே தீர்வேன்னு சொல்லி ரோசியே சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதே அங்கே ஜான் உள்ள வரான். உள்ள வந்த உடனே நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே பார்த்து யார்ட்டையே பேசிட்டு இருக்கான். அப்புறம் ரோசியும் நம்ம ஹீரோயினும் யாருன்னு சொல்லி எட்டி பார்த்தா அங்கே மின்சில் தான் உட்காந்துருக்கான், அந்த வில்லன் தான் அங்கே உட்காந்துருக்கான். அவனை பார்த்த உடனே நம்ம ரோசியும் ஹீரோயினும் ஷாக் ஆகிட்டு இவன் எப்போ இங்கே வந்தான், ஒரு வேளை அவன் பேசினதெல்லாம் கேட்டிருப்பானோ அப்படின்னு ரோசி கேட்கும்போது இல்லை அவன் இயர்ஃபோன் போட்டிருக்கான், அவனுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வில்லன் எல்லாத்தையுமே கேட்டிருப்பான். அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துருக்கான். இப்போ எல்லாருமே உள்ளே வந்ததுக்கப்புறமா ஜான் எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால ட்ரைனிங் திரும்பவும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஷீட்லாம் கொடுத்து இந்த ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ யூமின் இங்கேருந்து போனதுனால இந்த மிஞ்சில் தான் நமக்கு பிளானிங் டீம்லாம் இருப்பான், அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவனும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், என் பேர் மிஞ்சில், நான் தான் உங்களுக்கு இனிமேல் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு உட்காந்துக்கலாம். அந்த ஷீட்டில் பார்த்தா ஃபுல்லாக ட்ரைனிங்காக போட்டு வச்சிருக்காங்க. கேம்ப் ட்ரைனிங்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ரோசி புலம்பிகிட்டே இருக்கா. இவ்வளோ ட்ரைனிங் யாராச்சும் கொடுப்பாங்களா, அதுவும் வெக்கேஷன் டைமில் போய் இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறீங்க எல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதெல்லாம் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. கிளம்ப சொன்ன உடனே ஜோ வேகமாக அங்கேருந்து ஃபஸ்ட் ஆளாக கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி சோகமாகவே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ போயிட்டு அந்த மிஞ்சில் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி பிளானிங் டீம் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜிசோ கேட்குறா, நீ அந்த எக்ஸ் கேப்டன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க தானே, என்ன அவன் தான் உன்னை அமுச்சு விட்டானா, எங்களை எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பேவு பார்க்க சொல்லி அமுச்சு விட்டானா அப்படின்னு ஜிசோ கேட்குறான். அப்புறம் அல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் சும்மாரு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவன் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ சும்மா இரு, அவனே வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்திருக்கான், அவன் மேலே உனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிசோ கேட்டிருக்கா. பார்க்கலாம், பார்த்தா தானே தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் வெளியில வராங்க. அங்கேருந்து வரும்போது பார்த்தா ஜோ லாக்கர் கிட்ட நின்றுருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே அங்கேருந்து கோவத்தோட கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. அன்னைக்கு அவன் நம்ம ஹீரோனோட ஆன்சர் கேட்கறதுக்காக உட்காந்து இருப்பான் இல்லையா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்த உடனே உன்னோட பதில் என்னன்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படி ஐம் சாரி ஜோன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சாரி எல்லாம் வேண்டாம், அவனோட ஃபீலிங்ஸ் எதுனாலுமே பரவாயில்ல நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நம்ம கிஸ் கூட பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா நீ ஆல்கஹால்னால தான் கிஸ் பண்ணியா, அவனுக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த டைமில் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன், அதனால தான் அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி அதே தான் நானுமே சொல்கிறேன், உனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னாவே உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். இப்போ நான் தெளிவாக தான் இருக்கேன், நான் கேப்டனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ கூட நீ கன்ஃபியூஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, தயவுசெய்து நல்லா யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லும்போது இல்லை நீ என்னை டேட்டுக்கு வான்னு கூப்பிடும் போது கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏன்னா எனக்கு உனக்கு பிடிக்குங்கிறது உண்மைதான்,
ஏன்னா நான் வந்து உன்னை லைக் மட்டும்தான் பண்ணுறேன், கேப்டனை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. உனக்கு ஏதாவது என்னை திட்டணும்னா கூட இப்போவே திட்டிடு, இல்லை நீ இதுக்கப்புறம் இக்னோர் பண்ணா கூட நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ ஜோ வந்துட்டு இல்லை அதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உன் கூடவே எப்பயும் போல தான் நான் இருப்பேன், உன்னை இருந்து நான் கன்ஃபியூஷன் பண்ணிகிட்டே இருப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை ஏற்றுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படியே ஏதாவது நான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சா கூட உன்னை நான் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே ஜோ வந்து அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியே போயிருப்பான். அப்படிதான் வந்து அன்னைக்கு நடந்திருக்கும். இதே வந்து நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்து நின்று இருக்கும்போது ரோசி அங்கே வரா. நீ கம்ப்ளீட்டாக வந்து ஜோவை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, அவ்வளோதானா, உன் லைஃப்பை விட்டு தூக்கி போடுறியா அப்படிலாம் சொல்லி ரோசி கேட்கும்போது என்ன பண்ணுறது, அவன் வந்து சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன்றான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது ரோசி இருந்துட்டு இனிமேல் இங்கே தான் நீங்கள் இருக்க போகிறீங்க, மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்கணுமே, கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கேட்குறா. ஆமாம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அதை விடு, அம்மா வந்து உனக்காக வந்து டிஃபன் கொடுத்து விட்ருக்காங்க, நீ போகும்போது எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோசி சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ரோசி வந்துட்டு என்னாச்சு டேட்டுக்கு போகணுமா, சரி ஓகே நீ டேட்டுக்கு போ, நானே அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோசி ஒரு மாதிரி வந்து நம்ம ஹீரோயினை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜானும் ஜெனிஃபர் மட்டும் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஜான் வந்துட்டு இந்த வாட்டி வெக்கேஷன் ரொம்ப வந்து ஹெட்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எப்போவுமே ஜான் வந்து ப்ரொனன்சியேஷன் தப்பாக தான் பண்ணிகிட்டே இருப்பான், எப்போவுமே ஜெனிஃபர் தான் அதை கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த வாட்டியும் வந்துட்டு வெக்கேஷன் சொல்லி சொல்கிறான். ஆனால் ஜெனிஃபர் வந்து ஒன்றுமே கண்டுக்காமல் இருக்கிறதுனால ஏன் நீ வந்து எந்த கரெக்ஷனுமே பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேட்குறான். அப்போ ஜெனிஃபர் வந்துட்டு அந்த மாதிரி உனக்கு கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன், அதனால தான் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் சொல்லும்போது நான் அட்டென்ஷன் சீக்கர்னு உனக்கு தெரியும்ல, அதனால வந்து எனக்கு நீ கண்டுக்கலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்பவும் போலுமே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்கிறான். அதனால ஜெனிஃபரும் வந்து இந்த வாட்டியே வந்து அது வெக்கேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்ஷன் பண்ணுறா. ஜானும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜெனிஃபரையே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வெளியே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அந்த மின்ஜில் அங்கே வரான். நீ வெளியே தானே போகிற, இது நானும் உங்களுடைய வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த ஸ்குவாடில் இருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, ஏன்னா இங்கே நிறைய ரூல்ஸ் எல்லாம் வேற போட்டிருக்காங்க, அதெல்லாம் உனக்கு ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிலாம் சொல்லி நம்ம இந்த மின்ஜில் கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரூல்ஸ்னாவே ஃபாலோ பண்ணுறதுக்கு தானே போடுறாங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் மனசுக்குள்ளாரையே வந்துட்டு அப்படியே நீ ஃபாலோ பண்ணிட்டாலும் அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளாரையே பேசிகிட்டு இருக்கான். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மட்டும் நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் நீயும் யூமினும் வந்து ஒரே மாதிரின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஆமாம் எங்கிட்டையுமே நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் எனக்கு அப்படி தோணலை, ஏன்னா வந்து நாங்கள் பர்சனாலிட்டிலையும் வேறு மாதிரி தான் இருக்கும், கேரக்டர்லேயும் வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அது வேணா உண்மைதான், பர்சனாலிட்டியில் மட்டும் தான் நீ வேறு மாதிரி இருக்க அப்படிலாம் சொல்லிட்டு அவன் வந்து மனசுக்குள்ளாரையே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். ஆமாம் கரெக்டு தான், நீங்கள் 2 பேரும் வேறு மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே எனக்கு பஸ் வந்துச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு நீ யூமினவே மிஞ்சிடுவ, யூமினை விட நீ மோசமானவ அப்படிலாம் சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவர் வந்து எக்ஸ்கேப்டன் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நீ தானே இதெல்லாம் பண்ணது, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமாம் நான் தான் பண்ணேன் சாரின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன், நீ பழி வாங்குறதுக்காக தான் நீ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ அவனு வந்துட்டு அதான் நான் சாரி கேட்டேன்ல, இந்த மாதிரிலாம் இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் எதுக்காக நீ வந்து ஜாயை டார்கெட் பண்ணிட்டு இருந்த, நீ என்னையை தானே டார்கெட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது நான் அப்படிலாம் பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ணல, தெரியாமல் இந்த மாதிரி நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, நடந்தால் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், அதுவும் இல்லாமல் நான் எப்போவுமே உன்னை தான் கண்காணிச்சிட்டே இருப்பேன், என்ன நீ பண்ணாலும் அதுக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அவனும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவன் பாரு மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே இருக்கான், கொஞ்சம் சவுண்டாக புலம்பிகிட்டு இருக்கான். நீ என்னை கண்காணிச்சு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, எதுவுமே மாறாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோவுமே அதை கேட்டுடுறாரு, எதுக்காக அவன் இந்த மாதிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து சேர்ஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கஸ்டமர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆன்ட்டி அங்கே உள்ளே வராங்க. ஆன்ட்டி பார்த்தோன்னே அங்கிளும் வந்துட்டு ஃப்ளட் பண்ணிகிட்டே இருக்காரு. வந்துட்டியா, நீ வந்துட்டீங்கன்னா எல்லா கஸ்டமரையும் அனுப்பிட வேண்டியதான் அந்த மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினும் ஒர்க் முடிஞ்சுட்டு அங்கே வரும்போது பார்த்தா நம்ம அங்கிள் வந்துட்டு ரொம்ப சின்சியராக வந்து ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பேசுறதுலாம் நம்ம ஹீரோயின் கேட்டிருக்காங்க. அவங்களாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினால தேங்க்யூ முடியல, என்னடா இது இந்த மாதிரிலாம் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அப்போ ஆன்ட்டி இருந்துட்டு நான் கோவம் வந்தால் ஓங்கி அரைஞ்சிருவேன், என்ன பிளான் பண்ணியிருக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க.
இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா உட்காந்து நூடுல்ஸ்லாம் சாப்பிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக இந்த இடத்துக்கு தான் வரணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ரிவர் பக்கத்தில் உட்காந்து எனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சாப்பிடணுங்கிறதுல என்னோட ட்ரீம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ வேற என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நம்ம வேணால் ஃப்ளட் பண்ணலாமா? ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் பார்த்தேன் அங்கே ஒரு கப்பல் வந்துட்டுன்னு சொல்லி நம்ம அங்கிள் பற்றி சொல்ல வராங்க. சரி அவங்களோட பர்சனல் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கப்பல்ஸை பார்த்தேன். அவங்க வந்துட்டு வயசானவங்க தான். ஆனால் அப்படி பயங்கரமாக ஃப்ளட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, கேப்டன் நீங்கள் பாருங்கள், நீங்கள் லேபர் லாஸ்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி ஒருத்தவங்க 24/7 வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு வெக்கப்பட்டு. ஓ அப்படி சொல்ல வரியா, சரி சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து, முன்னைய வந்து காப்பரையும் டெய்லரையும் வச்சு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு புரியவே இல்லை. என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் காப்பரோட சிம்பிள் வந்துட்டு சிஇஓ, அதே மாதிரி டெலோரியமோடது வந்து டிஇ, ரெண்டையும் சேர்த்தா கியூட் இல்லை, கியூட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோன்னு வந்துட்டு அப்படியா, சரி ஓகே, நமக்கு வரல, அந்த வயசானவங்களே ஜெயிச்சுட்டு போகட்டும், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் வந்து அப்படி சேட் ஆகிட்டு சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு சே பாவம் சேட் ஆகிட்டாலேன்னு சொல்லிட்டு இன்னொன்று பெட்டராக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, இவனோட கணத்துல என்னமோ ஒட்டி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் என்னதுன்னு சொல்லிட்டு தொலைச்சிட்டு இருக்காங்க. உன்னோட பியூட்டி தான் வந்து கணத்துல ஒட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு அப்படியே ஷை ஆகிட்டு வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே இருக்காரு. இதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு தான் ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறி வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் போயிட்டு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கும் போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதில் வந்துட்டு மியூசிக்கல் கான்செப்ட் பற்றி போயிட்டு இருக்கு. அதையே நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உனக்கு அங்கே போகணுமா, நான் வேணா டிக்கெட் புக் பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லை அங்கெல்லாம் வேண்டாம், போகணும் தான், இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா வந்துட்டு டிக்கெட்டோட ரேட் எல்லாம் பற்றி கவலையே படாமல் எக்ஸ்பென்சிவான டிக்கெட்லாம் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பணக்காரி ஆனேன்னா அதுக்கப்புறமா நம்ம போகலாம், அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கதா போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட்ட சாரி என்னால் தான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, நைட் மட்டும் தான் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா நிறையா பார்ட் டைம் ஜாப் நான் பார்க்குறேன்ல அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானுமே பிஸியாக தானே இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அது கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஏன்னா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இதனால தான் வேணான்னு சொல்லியிருப்பான், நம்ம ஹீரோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஹீரோவோட ஷோல்டர் சாஞ்சிட்டு அப்படியே 2 பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, எல்லாருமே வந்துட்டு அப்படியே டயர்டாகி விழுந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரைனிங் இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படிலாம் சொல்லி எல்லாரும் புலம்பிட்டு இருக்கும்போது, இதுக்கே இப்படி ஆனீங்கன்னா எப்படி, கேம்புக்கெல்லாம் போனால் இன்னும் நிறைய ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்கிறான். கேம்ப் எங்கே கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கேட்கும்போது, அதில் எக்ஸைட்மெண்ட்லேயே இருங்க, உங்களுக்கு கடைசியாக தான் தெரியும்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம ரோசி அப்படியே வந்து கனவு கண்டுட்டு இருக்கா, ஒரு வேளை பீச் சைடில் ஏதாவது ரெசார்ட்டில் புக் பண்ணி கூப்பிட்டு போவாங்களோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போ ஜோ வந்து பேக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனும் போயிட்டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்தில். அவங்கள பார்த்ததுமே ஜோ வந்து அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறான். இப்போ நம்ம ஜெரோமே இருந்துட்டு ஏன் இவன் வந்து இப்போலாம் ஜாய் கூட பேசுறதே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து ஜோ பின்னாடியே ஓடி போகிறான். இப்போ ரோசி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, ஏன் இப்போல்லாம் நீ சீக்கிரம் கிளம்பிடுற, கொஞ்ச நேரம் கூட எங்கூட பேச மாட்டேன்ற, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றலாம் சொல்லி ஃபீல் பண்ணுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாள்லேருந்து நம்ம கேம்பில் ஜாலி பண்ணலான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரோசி வந்து என்னதான் வெளில சிரிச்ச மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் அவளுக்கு மனசுக்குள்ள ரொம்ப சோகமாக தான் இருக்கா. என்ன இப்போல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் பழைய மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜெரோமியும் ஜோவும் போயிட்டு ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடா, என்னை ஒருத்தி ரிஜெக்ட் பண்ணிட்டாடா அப்படிலாம் சொல்லி 2 பேரும் குழம்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பும் போது ஜெரோமி வந்து பார்த்து போலான்னு சொல்லி ஜோவை அமுச்சு வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு 3 பசங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா ஜிசோவோட பாய் ஃப்ரெண்டு கூட தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜிசோவை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம ஜெரோமினால தாங்கிக்கவே முடியல, ஓங்கி வந்து அவனை அரைஞ்சிடறான். கோவத்தோட குத்திட்டு, இப்போவே நீ ஜிசோ பிரேக்கப் பண்ணா, அவளோட லெவலுக்குலாம் நீ அவளுக்கு தகுதியே கிடையாது அப்படிலாம் சொல்லி அவன் வந்து அடிச்சிடுறான். இதனால அவனும் வந்து நம்ம ஜெரோமியை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல அங்கே ஜிசோ வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் திட்டிட்டு இப்போ ஓடி வந்து இந்த பாய் ஃப்ரெண்டை வந்து அரைஞ்சிடுறான். என்ன தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருப்ப, இந்த மாதிரி சீப்பான ஆளெல்லாம் நான் டேட் பண்ண பார்த்தியா, என்னையே சொல்லணும், நீ நாய் மாதிரி பின்னாடியே சுற்றுறேன்னு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனால் நீ இவ்வளோ சீப்பாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, இதோட என்னோட லைஃப்லேருந்து நீ போயிடணும் அப்படிலாம் சொல்லி அவனை மிரட்டிட்டு நம்ம ஜெரமிக்கிட்டே வந்து உன்னோட லிமிட்டை நீ ரொம்ப கிராஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்போ ஜெரமி அங்கேயே ஃபீல் பண்ணிட்டு நின்றுருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கேம்ப் போகிறதுக்காக எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு எங்கே போகிறீங்க, எத்தனை நாள் இருப்பீங்கன்னுலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க.
அந்த டைம்ல யாரோ ஒருத்தவங்க வந்து கதவு வேகமா தட்டிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜோ தான் வெளில இருந்து கத்திட்டு இருக்கான். ஜாய் கதவு தரேன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோனோட தம்பி வந்து கூப்பிட்டு யாருன்னு போய் பாருடா போடா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே அனுப்பிச்சுட்றாங்க. அவனும் போய் யாருன்னு லைட்டா டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க ஜோ தான் நின்றுட்டு இருக்கான். இது அவளோட பையன் தானே, இவன் என்ன இந்நாட்டுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க சொல்றாங்க. அவன் உள்ள வந்த உடனே ஜேய் ஹக் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணடா ஜேயின்னு சொல்லிட்டு ஜோ வந்து புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோனோட அம்மாட்ட இந்த நேரத்துக்கு நான் இங்கே வந்ததுக்கு சாரி, என்னோட மனசு ரொம்ப சுக்குநூறாக உடஞ்சி போச்சு, அதெல்லாம் வந்து ஜாயை பார்த்தா தான் சரியாகுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ புலம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனோட அம்மாவும் நம்ம ஹீரோனை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஜோ வந்துட்டு நம்ம ஹீரோனோட அம்மா காலை வந்து ஹக் பண்ணிட்டு நீங்கள் தான் என்னோட மாமியாராக வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். அப்போ அவங்களும் வந்து சமாதானம்லாம் படுத்திட்டு இவனு மேலே கூப்பிட்டு போடான்னு சொல்லிட்டு ஹீரோனோட தம்பிகிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவனும் வந்துட்டு நம்ம ஜோவை தூக்கிட்டு போகும்போது நான் உன்னை என்னோட மச்சாலாம் ட்ரீட் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான். இவருக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் கூப்பிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போகும்போது ஜோ அழுதுகிட்டே தான் வந்துட்டு இருக்கான். எங்கடா ஜாயை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே தான் நின்றுருக்காங்க. அவங்க நின்றுக்கிறது கூட தெரியாத அளவுக்கு நம்ம ஜோ குடிச்சிருக்கான். இப்போ வந்துட்டு அவனை மேலே கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு என்னடி பண்ண அவளை, அவன் இந்த அளவுக்கு மரம் கழட்டி விட்டுருக்குற, என்னடி பண்ண அவன்கிட்ட அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதான் எனக்கும் தெரியல, நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தான், திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அடிச்சுட்டு என்ன பண்ணேன்னு ஒழுங்கா நீ சொல்ற, அவன் இந்த அளவுக்கு மாறுற அளவுக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா வந்து இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட அம்மாவும் ஸ்பெஷலாலாம் செஞ்சு எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்போ எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது ஜோ மட்டும் ஒரு மாதிரி ஷையாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனோட அம்மாட்ட சாரி நேற்று இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்ட தப்பா சாரி அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உனக்கு வந்து மனசெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னியே, இப்போ பரவாயில்லையா அப்படிலாம் சொல்லி ஜோட்டு கேட்டுட்டு நேற்று நீ அழுத உடனே எனக்கு ரொம்ப மனசே கேட்கலப்பா, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் உன்னை நினச்சி, உன் மனசு சுக்குநூறாக உடஞ்ச மாதிரி என் மனசும் உடஞ்சி போச்சுன்னுலாம் சொல்லி நம்ம ஹீரோனோட அம்மா அழுகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன் வந்துட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருப்பா, நீ இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத, உனக்குன்னு கொஞ்சம் டைம் கொடு, எல்லாமே சீக்கிரமா மாறும் சரியா, அது உனக்கு ஒரு கெட்ட நாள் நினச்சி எல்லாத்தையும் மறந்துடணும் புரியுதா அப்படிலாம் சொல்லி நம்ம ஜோக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களோட பொண்ணு அதனால வந்து அசிங்கப்பட்டா உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா, உன்னாலதான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை மிரட்டிட்டு எல்லாமே சரியாயிரும்பா, அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள விட்டு கொஞ்சம் விலகிடணும் புரியுதா அப்படிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட தம்பியுமே வந்து ஜோக்கு வந்து கிராபெல்லாம் எடுத்து கொடுத்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து ஜோக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது, பரவாயில்ல இவங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம மேலே பாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க கேம்புக்கு நம்ம போகணும், டைம் ஆச்சு, நீ பேக்லாம் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஜோ வந்துட்டு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி தலையாட்டுறான். கரெக்டாக வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோனோட அம்மாவும் போய் டோர் ஓப்பன் பண்ணா நம்ம ஜோவோட அம்மா தான் அங்கே வராங்க. பெரிய லக்கேஜாக தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்ன இவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லி ஆச்சரியமா நம்ம ஜோ பார்க்கும்போது நான் தான் நேற்று நைட் கால் பண்ணேன், நீ ரொம்ப அன்டைமில் வந்தியா, உன்னை தேடுவாங்களோன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ ஜோவோட அம்மா வந்து இந்த லக்கேஜ்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் உன்னோட ட்ரெஸ் எல்லாமே இருக்குது, நீ ஏதோ பெரிய பையன் ஆகிட்டு இல்லை, இனிமேல் நீ தனியாகவே இருந்து வாழ கற்றுக்கோ, நீ இனிமேல் வந்து வீட்டுக்கு வராத, நீ தனியாக உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கோ சரியா அப்படிலாம் சொல்லி ஜோவோட அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவும் வந்துட்டு இந்தாப்பா உன்னோட லக்கேஜ்லாம் வந்துருச்சு, நான் தான் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வர சொன்னேன், நீ கேம்புக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கேம்புக்கு கிளம்பி போகிறானா, அது எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவோட அம்மா கேட்கும்போது அது ஒரு கேம்புக்கு தாண்டி நான் சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜோ வந்துட்டு ஆமாம் நான் கேம்புக்கு போகிறோமா பாய் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு அவனை திட்டாத, அவன் மனசே ஏற்கனவே ரொம்ப உடஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்னது மனசு உடஞ்சிருச்சா, அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட அம்மா கேட்கும்போது எல்லாமே என் பொண்ணுனால தான், பாவம் இன்னும் தேவதாஸ் மாதிரி ஆகாமல் இருக்கானேன்னு நினச்சி சந்தோஷப்படுதுன்னா சொல்லி நம்ம ஹீரோனோட அம்மாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜோ வந்து ஹீரோனோட தம்பியோட ரூமுக்கு போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அவனும் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ தைரியசாலியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, நான் நினச்சதை விட நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப சாரி உன்னை மச்சான்னு கூப்பிடலாமா என்னன்னு தெரியல, தெரியாமல் கூப்பிட்டேன் அப்படின்னு ஜோ சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் யார் என்னோட மச்சாங்கிறதே என்ன தெரியாது, அது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவன் போகிறான். அவன் சொன்னதை கேட்டோடனே நம்ம ஜோக்கு ரொம்ப சந்தோஷமாகுது, இவனாவது நம்மளை மச்சான்னு கூப்பிட ஒத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினும் ஜோவும் வந்துட்டு வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு ஜோவோட அம்மா கார் எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டு பேர்த்தையும் காரில் ஏற்றிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க.
அப்போ ஜோட்ட வந்து திட்டிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. நீ இப்பெல்லாம் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, அதுவும் அந்த பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, சொன்ன பேச்சை கேட்காம அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயினை காரில் வச்சுட்டு ஹீரோயின் பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ வந்துட்டு தயவு செய்து பேசாமல் இருக்கீங்களாமா, உங்களால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் வருது, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு என்னை விடுங்க, இதெல்லாம் என்னோட முடிவு தானே, நான் எடுக்கிறதுக்கு என்னை விட்டுருங்க, எல்லாருமே உங்கள் கண்ட்ரோல்லேயே இருக்கணும் நீங்கள் எப்போவுமே நினைக்காதீங்க அப்படிலாம் சொல்லி ஜோ சொல்லிட்டு இருக்கான். அதானே யார் தான் என்னோட கண்ட்ரோல் இருக்கா அப்படிலாம் சொல்லி அவங்க புலம்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இது என்னோட லைஃப்மா, எனக்கு பிடிச்சதை செய்ய விடுங்க, அதுவும் இல்லாமல் சீரிங் ஸ்குவாடில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அங்கே இருக்கேன், வேறு எந்த ரீசனுமே கிடையாது, எனக்கு கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். அதனால் அவங்க அம்மாவுமே சரி ஓகே இப்போதைக்கு நீ இந்த கேம்புக்கு போயிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து பார்க் பண்ண உடனே நம்ம ஜோ வந்து அங்கேருந்து வெளில கிளம்பி போயிடுறான் எதுவுமே பேசாமல். அப்போ நம்ம ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஒரே காரில் வரதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே இன்னும் இவங்க 2 பேரும் ஒன்றா வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப ஜெலஸ் ஆகுது, என்ன இவங்க கூட போயிட்டு இவ வரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரோசி இருந்துட்டு என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றா வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்ககிட்ட அப்புறமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு வச்சுருக்காரு கோவமா, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அச்சோ இவன் வேறு கோவப்படுறானே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வந்துட்டு இந்த வில்லனுமே வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கான் கோவப்பட்டுட்டு. இப்போ எல்லாருமே வந்து அந்த கேம்ப் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ரெசார்ட்டுக்கு வந்த உடனே வந்து அங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்துட்டு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோ கத்துறாரு, உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் டைம் தருவேன், அதுக்குள்ளார நீங்கள் போய் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு வரலைன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி கத்துறாரு. எல்லாருமே குடு குடுன்னு ஓடி போகிறாங்க, இந்த ஆள் இங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. அவங்க போயிட்டு வரும்போது நம்ம ஹீரோயினும் ரோசி கொஞ்சம் லேட்டாக வந்துடுறாங்க, அதனால எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. எல்லாரையும் கத்த சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ ரோசியே வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்ட்டு சொல்லி இதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லுன்னு சொல்கிறா. அவ்வளோ சத்தமால இப்படிலாம் சொல்லாத அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் டயர்டாகி படுக்கும்போது உங்களுக்கு 10 மினிட்ஸ் பிரேக்கு, திரும்பவும் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேசாமல் நான் அங்கேயே இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. திரும்பவும் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டு வந்துட்டு நம்ம ரோசி உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா தான். அவங்க கால் பண்ணி ஹாப்பி பர்த்டே சாங்லாம் பாடி விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ரோசிக்கு வந்து பர்த்டே போல இருக்கு. நீ எப்படி இருக்க, ஹாப்பியாக இருக்கியா, எல்லாருமே உனக்கு விஷ் பண்ணாங்களா, கேக்லாம் கட் பண்ணியான்லாம் சொல்லி அவங்க அப்பா அம்மா கேட்டுருக்காங்க. நம்ம ரோசியை வந்துட்டு ஆமாம் எல்லாமே கேக்லாம் கட் பண்ணி பார்ட்டிலாம் பண்ணிட்டு இருக்கோம், ஜாலியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரோசியுமே போய் சொல்லிடுறா. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வராங்க. குளிச்சுட்டு வந்த உடனே ரோசி இருந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும் போதே நம்ம ஹீரோயின் ஒன்றுமே கண்டுக்காமல் இருக்காங்க. அதனால ரோசி பக்கத்தில் போயிட்டு இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்டுருக்கா. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்லாம் சொல்லி கேட்கும்போது எந்த நாளாக இருந்தால் என்ன, எந்த நாள்னாலும் நம்மளை போட்டு டார்ச்சர் தானே பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. நம்ம ரோசி இருந்துட்டு இவன் என்ன மறந்துட்டாங்க என்னோட பர்த்டே கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கா. திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த நாளில் கூட நீ போட்டு இப்போ டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ரோசி சொல்லும் போது நம்ம ஜெரமி வந்துட்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம ரோசி வந்துட்டு ஆமாம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் தான், என்ன ஜாய் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட கேரே இல்லாமல் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ரோசி இன்னும் கொஞ்சம் சேடாயிடுறா. இப்போ நம்ம ஹீரோ அங்கே வராரு. வந்துட்டு எல்லாருமே ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு ஸ்விம்மிங் பூல் கிட்ட வாங்க, இன்னைக்கு அங்கே தான் உங்களுக்கு ட்ரைனிங்னு சொல்கிறாரு. எனது சீரிங்க்கும் ஸ்விம்மிங்க்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்குது, தயவுசெய்து எனக்கு கேப் புக் பண்ணித்தாங்க, நான் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெரமி புலம்பிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே வந்துட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் போட்டு வந்து நின்றுடுறாங்க. நின்னதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நாளைக்கு உங்களுக்கு பயங்கரமான ட்ரைனிங்லாம் இருக்குது, ரொம்ப வந்து டெரிஃபைங்காலாம் இருக்கும், அதனால் வந்து இன்றைக்கே நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி பூல் பார்ட்டி ஜாலியாக இருங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஒரு நிமிஷம் நில்லுங்க கேப்டன் சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி தண்ணிக்குள்ளார தள்ளி விட்டுறாங்க. எல்லாருமே ஜாலியாக ஒவ்வொருத்தரும் தண்ணிக்குள்ளார வீசி வீசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சு நின்று நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பக்கமாக வந்த உடனே கையை பிடிச்சி உள்ளே இழுத்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன், நானே பயந்துட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு ஊஞ்சலெல்லாம் செட் பண்ணி ஒரு அழகான இடத்துக்கு ஒன்று நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது எதுக்கு நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது ஏன் இப்படி கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஆமாம் என்னோட பாய் ஃப்ரெண்டே காணோம், நான் தேடிட்டு இருக்கேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு கேட்குறாங்க. சாரி நான் எப்போவுமே கேப்டன் மாதிரியே நடந்துக்கிறேன்ல அப்படிலாம் சொல்லிட்டு நான் என்னோட தப்பு தான் சொல்லி நம்ம ஹீரோ அடிக்கும் போது ஏன் அடிச்சுக்காத, ஏன் இப்படி மெதுவாக அடிச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து ஹீரோட கையை பிடிச்சி அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்னாச்சு, ஏதாச்சும் அடிபட்டுருச்சா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோயினை.
உடனே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மற்றவங்க எல்லாம் காட்டுறாங்க, எல்லாருமே ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிசோ, ஜான், ஜெனி 3 பேர் வந்துட்டு அந்த வூட்லாம் மூவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கேம் விளையாண்டுருக்காங்க. அதில் வந்துட்டு ஜெனிஃபர் ஒன்று நகர்த்தும் போது அது விழுகிற மாதிரி ஆகுது. எங்கே எல்லாருமே நம்ம ஜெனிஃபர் அடிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு ஜான் உடனே தும்பிடுறான். தும்பின உடனே அதெல்லாம் கீழே விழுந்துருது. அதனால ஜான் தான் தோத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஜான் வந்து நம்ம ஜெனிஃபருக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பான். இப்போ வந்துட்டு நம்ம ஜெரமி பால் விளையாண்டுருக்கும் போது அந்த பால் போயிட்டு ஜிசோ பக்கத்தில் விழுகுது. அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் வரான். நம்ம ஜிசோ அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே குடுக்குடுன்னு ஓடி வந்து திரும்பவும் ஸ்விம்மிங் பூல்லேயே குதிச்சுக்கிறான். இப்போ வந்து நம்ம ரோசி மட்டும் சோகமாக படுத்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜோ போயிட்டு எங்கே ஜாயை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எங்கே போனானே தெரியல, ரொம்ப நேரமாக ஆளை காணோம், நீ எதுக்காக அவளை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கேட்கும்போது நம்ம ஜோ அங்கேருந்து கண்டுக்காம மதிக்காமையே போயிடுறான். என்ன யாருமே நீ கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோசி ஒரு மாதிரி சோகமாயிட்டு நம்ம ஹீரோயினை தேடலான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வரான். இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு அப்படியே மாறி மாறி வந்துட்டு ஜாலியாக அப்படியே கொஞ்சம் ஃப்ளட் பண்ணிகிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. கரெக்டாக அங்கே யாரோ வர சவுண்டு கேட்டு அங்கேருந்து குடுக்குன்னு வெளில ஓடி வந்துடுறாங்க. அப்போ ரோசி வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே ஓடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் கண்டுக்காம நம்ம ஹீரோ கூடயே ஓடி போய் பஸ்ஸில் ஏறிக்கிறாங்க. அப்போ நம்ம ரோசி வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாயிடுறா. இப்போவும் வந்து இவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றா, இன்னைக்கு கூட நம்மளை கண்டுக்க மாட்டேன்றானேன்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக அங்கேருந்து திரும்பி போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த மாதிரி ஓடுறது இது எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கேருந்து அந்த மிஞ்சிலும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். நம்ம ஹீரோவும் ரொமான்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவனும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இப்போ நம்ம ரோசி வந்து திரும்பவும் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து சோகமாக படுத்துட்டு இருக்கா. அப்போ அங்கெல்லாம் எல்லாருமே ஜாலியாக விளையாண்டுருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவள் ஃபீல் பண்ணிகிட்டே படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஜே போயிட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான். கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு இது ரொம்ப சின்ன கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நம்ம ரோசி இருந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னோட பர்த்டேவோட ஃபஸ்ட்டு விஷயம் நீ தான், ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட்டும் நீ தான் கொடுத்துருக்க, அட்லீஸ்ட் இதாவது நீ கொடுத்தே இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ மட்டும் இல்லைன்னா என்னோட பர்த்டே ரொம்ப மோசமாக முடிஞ்சிருக்கும் அப்படிலாம் சொல்லி ரோசி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜே இருந்துட்டு ஏன் உனக்கு ஜாய் வந்து ஞாபகம் வச்சிருப்பாள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அப்படி தோணலை, அவள் இப்போல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கா, அவள் மறந்துருப்பான்னு நினைக்கிறேன், ஆனால் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கேட்கும்போது உன்னோட கேலண்டரில் நீ மார்க் பண்ணியிருந்தேன், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ரோசி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோயின் வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கடைக்கு போகணும் வரையா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதனால ரோசி சோகமாகவே நம்ம ஹீரோயின் கூட போயிட்டு வரான். அப்போ 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது என்னோட வேலெட்டை வந்துட்டு நான் பஸ்லேயே வச்சுட்டேன், போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் ரோசி வந்துட்டு நீ போய் எடுத்துகிட்டு வா, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் நீ வந்து தான் ஆகணும் வான்னு சொல்லிட்டு ரோசியோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் 2 ஓடி போகும்போது ரோசி வந்து அங்கே கீழே விழுந்துடுறா. விழுந்து அவளுக்கு காலில் கொஞ்சம் காயமாயிடுது, ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. அப்போ ரோசிக்கு ரொம்ப கோவம் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறா. நீ எப்பவுமே இஷ்டத்துக்கு தான் ஆடிட்டு இருப்பியா, பாரு உன்னால எனக்கு காலையில ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு, நான் வரமாட்டேன் நீயே போன்னு சொல்றேன்ல, நீ எப்ப சொன்னாலும் ஆடுறதுக்கான பொம்மையா நீ நினைச்சிட்டு இருக்கியா, உன் விருப்பப்படியெல்லாம் நான் ஆடிட்டு இருக்க முடியாது, இன்னைக்கு நான் உன்னால எவ்வளவு அப்செட்டா இருக்கேன்னு தெரியுமா, அது கூட நீ கண்டுக்க மாட்டேன்ற, நீ கேப்டனை எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சியோ அப்ப இருந்தே கேப்டன் மட்டும்தான் நீ பார்த்துட்டே இருக்க, என்னை கொஞ்சம் கூட நீ மதிக்கிறதே இல்லை, இதுக்கப்புறம் என்கிட்ட நீ பேசவே பேசாதன்னு சொல்லிட்டு ரோசி அங்கேருந்து கோவமா கிளம்புறா. கரெக்டா பார்த்தா பஸ்ஸோட டோர் ஓப்பன் ஆகுது. உள்ள இருந்து எல்லாருமே வந்து ரோசிக்கு விஷ் பண்றதுக்காக வந்து நின்று இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து இது ஒரு சர்ப்ரைஸா பிளான் பண்ணியிருப்பாங்க. பஸ்ல வந்து நம்ம ரோசியை வந்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பஸ்ஸுக்குள்ள ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி கேக்லாம் வாங்கி எல்லாம் விஷ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த மாதிரி வந்து நடந்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே சோகமா நின்று இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்றதுன்னு ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரோசி இதெல்லாம் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறா. இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் மேல அவளுக்கு கோவம் இருக்கு. அதனால கோவமாவே போய் பஸ்ல உட்காந்துருக்கான். இப்போ எல்லாருமே வந்து ஒரு அவார்டடான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. அங்கதான் ஒரு கேம் வச்சிருக்காங்க, அதுக்காக தான். இப்போ நம்ம ஹீரோயினும் சோகமா நம்ம ரோசியை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க பஸ்ல. இப்போ எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இவங்க 2 பத்தியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜான் போயிட்டு ஜிசோட்ட கேப்டனும் ஜாயும் லவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஜிசோ வந்து அப்படியே முறைச்சு பார்த்தோன்னே அமைதியா உட்காந்துக்கிறான். இப்போ எல்லாருமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜானும் ஜெனிஃபரும் வந்துட்டு என்ன கேமுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேம் அப்படின்னா நம்ம ஹீரோ ஜிசோ அதுக்கப்புறம் இந்த மிஞ்சில் இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு அங்கே நிறைய தடங்கள்லாம் வரும், பேயெல்லாம் வந்துட்டு போகும். அதெல்லாம் தாண்டி போய் அவங்க 3 பேர்த்தையும் கண்டுபிடிச்சி அவங்க மேலே விட்டுருக்க ஸ்டிக்கரை வந்து கிளிக்கணும். அப்போ தான் வந்து இவங்க வின் பண்ணுவாங்க. இதுதான் அந்த கேமு. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு ஃப்ளாஷ் லைட் எடுத்துட்டு உள்ளே போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் ரோசி கூட போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரோசி வந்து முன்னாடியே சோகமாக கிளம்பி போகிறது பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களும் பின்னாடியே போகிறாங்க. இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ரோசி வந்துட்டு அப்படியே சோகமாகவே நடந்து போயிட்டு இருக்கா. ரோசி கூட வந்து ஜே வந்து வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துடுறாங்க. இவங்க 2 பேத்துக்குமே கேம் விளையாடுற மைண்டே கிடையாது. நம்ம சோகமாக நம்ம ஹீரோயின் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஜோ வரான்.
என்ன ரோசி பற்றியே யோசிச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத, இதெல்லாம் சரியாயிரும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இங்கே பாரு, உனக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலுமே நான் சொல்கிறேன், நானும் கேப்டனும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வரும்போதே, வேண்டாம் நீ எதுவுமே சொல்லாத, அதை பற்றி தெரிஞ்சுக்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பூசன்ல நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணது எப்படி மறந்துடணும்னு நான் சொன்னனும், அதே மாதிரியே இப்போ நீ ரிஜெக்ட் பண்ணதையும் நான் மறந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் ரொம்ப கேஷுவலாக தான் உங்களோட பழக போகிறேன் பழைய மாதிரி. நீயும் அதே மாதிரியே எங்களோட பழகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ரொம்ப பயப்படாத, நான் உன்னை எல்லாம் ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ நீ ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு நீ வெறும் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, அதுக்கும் நீ மேலே. அதுவும் இல்லாமல் உன்னோட மனசை எப்படி உன்னால் மாற்றிக்க முடியாதோ அதே மாதிரி என்னோடய ஃபீலிங்ஸை என்னால் மாற்றிக்க முடியல. நான் இந்த மாதிரி தான் இருப்பேன். என் மனசு சொல்கிறது தான் நான் எப்பவுமே கேட்பேன். நீயும் உன் மனசு சொல்கிறதே கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்கிறான். சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது கேப்டன் எங்கன்னு கண்டுபிடிக்கலாம், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு, நீ அந்த பக்கம் தேடு நான் இந்த பக்கம் தேடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் என்னடா இவன் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசினது எல்லாத்தையுமே ஹீரோ ஒரு ரூமில் உட்காந்து கேட்டுருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் பூசானில் கிஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் தேடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது நைட் டைம் ஆயிடுது. அப்படியே பார்க்கறதுக்கே பேய் பங்களா மாதிரி இருக்குது பயங்கரமா. நம்ம ஹீரோயினும் பயந்துட்டு கேப்டன் சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க ஜாய்னு சொல்லிட்டு அப்படி பேய் மாதிரியே கூப்பிட்டு இருக்காங்க. அந்த வில்லன் தான் அது. நம்ம ஹீரோயினும் கேப்டன் சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஜாய்னு கூப்பிட்ற சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே போனால் அங்கே உள்ள பேய் சவுண்டு ஒன்று கேட்குது. அப்படியே ஒரு மியூசிக் ஒன்று ஆன் பண்ணி விடுறாங்க. அது கேட்டோடனே நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்துக்கிறாங்க. இது எல்லாமே அந்த வில்லன் தான் செட் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் உள்ளே போன உடனே அந்த டோரை அவன் லாக் பண்ணி விட்டுறான் வெளில இருந்து. நம்ம ஹீரோயினை யாராவது டோர் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த சவுண்டு எங்கேயோ ரோசிக்கு கேட்குது. அது கேட்டோடனே ரோசி என்ன இவ கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தேடி போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின் கத்திட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சின்ன வயசு ட்ராமா ஞாபகம் வந்துடுது. அவங்க அம்மா காணாம போனதெல்லாம் ஞாபகம் அப்படியே யாராச்சும் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு கேபிள் ஒயரில் ஃபயர் ஆயிடுது. இதுவுமே அந்த வில்லன் தான் செட் பண்ணி வச்சிருக்கான். அந்த ஃபயர் எல்லா திங்ஸ் மேலேயும் பட்டு எல்லா பொருளும் எரிய ஆரம்பிச்சிருது. இதனால் நம்ம ஹீரோயினால மூச்சே விட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜோ நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சி நீங்கள் தோத்துட்டீங்க, உங்க மேலே ஸ்டிக்கரை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டைமில் ஸ்குவாட்லேருந்து ஒருத்தன் அங்கே ஒரு ஃபயர் ஆயிடுச்சு, வாங்க கேப்டன் சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போகிறான். இப்போ நம்ம ரோசி ஹீரோயின் தேடிட்டே போகும்போது அந்த ரூமில் ஃபயர் ஆகிருக்கிறத பார்த்த உடனே யாராச்சும் வாங்க இங்கே ஃபயராக இருக்குன்னு சொல்லிட்டு ரோசி கத்திட்டு இருக்கா. ரோசியோட சவுண்டு கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ரோசி நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டு லைட்டாக கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. ஏதோ சவுண்டு கேட்டு ரோசியை யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் எந்த சவுண்டுமே இல்லை. அதனால ஜன்னல் வழியாக போய் பார்க்கும் போது தான் தெரியுது அங்கே நம்ம ஹீரோயின் தான் உட்காந்துருக்காங்க. என்னாச்சு உனக்கு, எப்படி இங்கே மாட்டின, கண்ணத்தை பாருன்னு சொல்லிட்டு ரோசி கதறிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினால அந்த மூச்சே விட முடியாமல் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம ரோசி அழுக ஆரம்பிச்சிடுறா. எந்திரி ஜாயின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. அப்போ யாராச்சும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அங்கே கரெக்டாக அந்த வில்லன் வரான். மிஞ்சில் இங்கே பாரு, ஜாய் மயங்கிட்டா, உள்ள மாட்டிக்கிட்டா, காப்பாத்துன்னு சொல்லி ரோசி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே வில்லத்தனமாக பார்த்துட்டு இருக்கான். இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை மக்களே.